இந்த இடத்திலே வாழ்வதற்காக முயற்சிக்கின்ற வேளையிலே இந்த அரசு 2027ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மக்களுடைய காணி மக்களுக்கு என்று சொல்லி பொய் வாய்மொழிகளை பரப்பி தான் கடந்த அரசுகளைப் போலவே இந்த அரசும் செயல்படுகிறது. குறிப்பாக இந்த பிரதேச மக்களை பார்க்கின்ற பொழுது ஆகவே வயதுக்கு முன்னவர்கள் இந்த கதிரையிலே ஆண்களுக்கு சமமாக பெண்களும் அமைந்திருப்பதை நாம் தாய்மார்களாக கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த மக்கள் எதிர்காலத்திலே இந்த காணிகள் இல்லாமல் போனால் இந்த பிள்ளைகளுக்கு எந்த வகையிலே சேரும் என்பதை அந்த உறுதிகளை மாற்றுவதற்கு தாங்கள் இருப்போம் என்ற ஒரு அச்சத்தோடு இந்த பிரதேசத்தை வாழ்ந்து வருகிறார்கள். உடனடியாக தற்போது இருக்கின்ற இந்த அரசாங்கம் இந்த மக்களுடைய காணிகளை இந்த இடத்திலே அவர்களுக்கு சொந்தமாக தங்களுடைய சொந்த இல்லத்தை வாழ்வதற்கு இடமளிக்க வேண்டும் என்று இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பிலே சாவச்சேரி பிரதேச சபையிலேயும் நாங்கள் இந்த இடத்தை விடுவிக்க வேண்டும் என்ற தெரிவினை கூட கொண்டு வந்திருக்கின்றோம். அதே போலதான் கையெட்டி பிரதேசத்திலே அந்த காணிகள் அந்த மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற பிரயோஜனங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். எதிர்காலத்தில் இந்த விடயங்களை கவனத்தில் எடுத்து உடனடியாக இந்த காணிகளை இந்த மக்களுக்கு வழங்க வேண்டும்.